வெல்கம் டு பெருமன் அட்வைசரியோட சேனல். இன்னைக்கு வந்து நேற்று மார்க்கெட் ஆப்போசிட் இன்னைக்கு. ஓகே, நேற்று அவ்வளோ வீக்னஸ் காட்டுச்சு, இன்னைக்கு வந்து ஸ்ட்ரென்த் காட்டியிருக்கு. ஸோ அதான் டாங்கி மார்க்கெட் இது. 43 அட்வான்ஸஸ் 6 டிக்ளைன்ஸ். நல்லா பார்த்துங்க. 506 ஓப்பனிங், 507 க்ளோஸ். இன்னைக்கு வந்து டோஜி, இது டோஜி மார்க்கெட்டா இல்லை இது டாங்கி அண்ட் டோஜி மார்க்கெட் நினைக்கிறேன். இது டோஜி தான் இன்னைக்கு. டோஜி இன்னைக்கு வந்து ஆக்சுவலாக 480 இருந்தது ஒரு மாதிரி 310க்கு. அப்புறம் இட்ஸ் ஸ்பைக்ட் அப் டிராஸ்டிக்லி அந்த ஆவரேஜ் கேம் டு அரவுண்ட் 507. அது வந்து ஒரு அமேசிங் இது, அமேசிங் மூவ் லாஸ்ட் மினிட். Today close a good close, and because it also close, I'll tell you later. Okay, நம்ம அடுத்த ஸ்டெப் பை ஸ்டெப்பாக பார்க்கலாம், இல்லை நான் கன்ஃபியூஸ் ஆகிடுவேன். I'll go by the template. ஸோ விக்ஸும் வந்து இது கீழே வந்த போது மார்க்கெட் மேலே போயிருந்தது, சம்திங் லைக் தட். somebody was like who's trading based on VIX. This chart is telling something. I mean, I don't want to break this head because I'm not an intraday player. So somebody who's interested in intraday, this chart can something is it can tell நினைக்கிறேன். என்னன்னு தெரியல எனக்கு. ஓகே, இது இன்னைக்கு தானே, இன்னைக்கு கரெக்டாக. ஓகே, 58,000 crores turnover, 138 advances, 730 declines. ஸோ இன்னைக்கு விக்ஸ் 9% டவுன். ஸோ இது வந்து எது சேஞ்ச் இன் ட்ரெண்டான்னு தெரியல. ஸோ இது டு அந்த அதர் சைடாக இல்லை இங்கேருந்து மேலே போகுமான்னு தெரியல. வில் வெயிட் அண்ட் வாட்ச். பட் நம்ம இதெல்லாம் விக்ஸ்லாம் பார்க்குறது, இதெல்லாம் விக்ஸ் எஸ்ஜிஎக்ஸ் நிஃப்டி, டோ ஜோன்ஸ், டோ ஜோன்ஸ், தைவான், ஃபுட்சி, எல்லா ஊரும் பார்க்குறத விட நம்ம ஊர் நம்ம சார்ட்டே பார்த்துக்கிறவர்களுக்கு நம்ம இது பண்ணலாம். ஸோ அதனால் வந்து எவ்வளோ தான் நீங்கள் பார்த்தாலும் நாளைக்கு என்ன நடக்குன்னு சொல்ல முடியாது. ஒரு நாள் ஒரு நாள் அது பிரகாரம் நடந்துருக்கு, ஒரு நாள் அது பிரகாரம் நடக்கலான்வாங்க. ஓகே, கீழே போனால் ரேட் கட், மேலே போனால் குட் நியூஸ். ஏதாவது புதுசு சொல்லுவாங்க. ஸோ அதனால் நம்ம அதெல்லாம் பார்க்க வேணாம். இது சும்மா இது வந்து சும்மா ஒரு இன்ட்ரெஸ்ட்காக தான் பார்க்குறேன். நம்ம என்ன பார்த்துட்டு இருக்கோமோ அதே பார்த்தாலே போதும் அப்படின்னு எனக்கு தோணுது, எனக்கு பொறுத்த வரைக்கும். Tata Steel again 5% up, Bajaj Finserv 4 points, Titan 3%, Tata Motors 3%, Asian Paints 3%. Okay, top losers la paatha Power Grid, UPL, Asian Motors, ITC அந்த மாதிரி எடுத்து தடிச்சு தூக்கிட்டு போனாங்க. இப்போ அப்படியே நட்டாட்டு கொடுத்துட்டாங்க. அதை ஓகே, வால்யூமில் பார்க்கலாம். ஐடியா 2% அப். செயில் ஐ திங்க் செயில் பற்றி நம்ம எந்த ஸ்டாக் பற்றினா ரொம்ப தப்பாக சொன்னால் அந்த ஸ்டாக் நம்மளை ஓங்கி 109 வெயிட்ல அடிக்குது. ஓகே, no problem. That's market. PNB 2% up, 3% up Tata Motors, Tata Power 5% up, Tata Steel 5% up. Okay, so Tata Steel பார்க்கலாம். எது பார்த்து நினைக்கிறாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி டபுள் டாப் அடிக்கும்போது ரொம்ப கேர்ஃபுல்லாக இருக்குது. ஆல்மோஸ்ட் டபுள் டாப் கிட்டே வருது. ஸோ இது வரும்போது, இந்த பக்கம் வரும்போது மேக்டி பார்க்கணும். மேக்டி நெகட்டிவ் டைவர்ஜன்ஸ் தான் டேஞ்சர். ஓகே, நான் உங்களுக்கு அந்த நெகட்டிவ் டைவர்ஜன்ஸ் நாளைக்கு காட்டுறேன். மீன் சப்போர்ட் இப்போ இன்னைக்கு எனக்கு அப்டேட் வராது. வாட் இஸ் நெகட்டிவ் டைவர்ஜன்ஸ் நான் உங்களுக்கு நாளைக்கு காட்டுறேன். ஓகே, கல்யாண் ஜுவல்லர்ஸ் அட்லீஸ்ட் பாசிட்டிவ் மூவ் எனக்கு பரவாயில்ல. ஓகே, வேல்யூ லூசர் பார்த்தீங்கன்னா டாடா ஸ்டீல் 5% up, Tata Motors up, SBI up, flat. ஸோ அதானி என்டர்பிரைசஸ், HDFC பேங்க். ஸோ இன்னைக்கு வந்து ஒரு மாதிரி நல்ல க்ளோஸ் வந்திருக்கு. பட் ஸ்டில் வில் கம் டு தட். 36 advances, 22 declines. மற்ற இண்டெக்ஸஸ் மற்றது பார்க்கலாம். நிஃப்டி பேங்க் 0.9 அப்பு. ஃபினான்ஸ் எல்லாமே அப்பு. இன்னைக்கு இப்போ நேற்று மார்க்கெட்டை பார்த்துட்டு திடீர்னு ஒருத்தர் நீங்கள் வந்து மார்க்கெட்டில் ஃபஸ்ட் டைம் வராருனாக்கா
ஆஹா வாட் அ புல்லிஷ் மார்க்கெட் என்று இருப்பாரு. நேற்று வந்து ஒன்னா பேரிஷ்னு இருப்பாரு. ஸோ திஸ் இஸ் டிடி மார்க்கெட். டோனி சார் நாட் தோனி, தோனி தில்லி, தோனி வந்து வேற லெவலு. ஓகே, இது வந்து ஆப்போசிட் ஆஃப் தோனி மார்க்கெட். ஓகே, 1.69, 1.8, 0.06. ஓகே, ஸோ இன்னைக்கு வந்து ஸோ இன்னைக்கு அக்ராஸ் த போர்டு ரேலி நடந்திருக்கு. இல்லை என்ன பியூட்டினா இன்னைக்கு வந்து நம்ம இன்னைக்கு ப்ரீமியம் பார்த்தீங்கன்னாக்கா அட்லீஸ்ட் மோர் தென் 100 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம். இன்னைக்கு க்ளோஸ் பாருங்க 507, 235, 128 பாயிண்ட்ஸ் ப்ரீமியம். இது வந்து இங்கிருந்து மேலே போனால் அது வேற மாதிரி, கீழே போச்சு 100 பாயிண்ட் ப்ரீமியம் யாரும் சாப்பிட்ருவாங்க. ஓகே, ஸோ இந்த இவ்வளோ பெரிய ப்ரீமியம் நான் பார்த்ததே இல்லை. எக்ஸ்பைரிக்கு அடுத்த நாள் இட் வில் பி 70. ஓகே, 70 பாயிண்ட்ஸ் 80 பாயிண்ட்ஸ் எடுத்து பார்த்துருக்கேன். பட் 128 பாயிண்ட்ஸ் பார்த்ததில்ல. 100 இந்த ப்ரீமியம் பிரகாரம் பார்த்தா மார்க்கெட் இங்கேருந்து பறக்கணும். பட் நம்மளுக்கு அப்புறம் தான் தெரியும். ஏன்னா இது வந்து சார்ட்டில் பார்க்கலாம். நிஃப்டி பார்த்தீங்கன்னாக்கா டோஜி பர்ஃபெக்ட் டோஜி ஓப்பன் ப்ரைஸ் கிட்டே க்ளோஸ் ஆயிருக்கு. நிஃப்டி அந்த ப்ளஸ் நேற்று வந்து RSI 40க்கு இன்னைக்கு 40க்கு மேலே இருக்கு. 40க்கு மேலே இருக்கு. ஸோ இந்த மாதிரி வந்துட்டு போகும்போது இந்த லோ பிரேக் ஆகக்கூடாது. இந்த லோ பிரேக் ஆகிட்டு இந்த லோ கீழே க்ளோஸ் ஆனால் அதுக்கப்புறம் வந்து வேற மாதிரி வரும். லெட்ஸ் வெயிட் அண்ட் சி. தட்ஸ் நம்பர் 1. பேங்க் நிஃப்டி பார்க்கலாம். பேங்க் நிஃப்டி பார்த்தீங்கன்னா இன்னைக்கு இது கிளீன் நெகட்டிவ்ல தான். ஓப்பன் ப்ரைஸ் வந்து 33,605, க்ளோஸ் வந்து 318. ஓகே, 33,605, 33,308 ரொம்ப கீழே தான் க்ளோஸ் ஆயிருக்கு. பேங்க் இதில் வந்து பெருசாக தெரியல. ஸோ நான் இது வந்து வீக் க்ளோஸ். நேற்று க்ளோஸ் வந்து 33,600, 33,000. அது நேற்று க்ளோஸ் பிரகாரம் இது வந்து ஸ்ட்ராங் க்ளோஸ். இப்போ நம்ம இதே வீக்லியில் பார்க்கலாம். ஓகே, பேங்க் நிஃப்டி ஸோ ஃப்ரைடேனால வீக்லியில் பார்க்கலாம். சம்டைம்ஸ் ட்ரெண்ட் வந்து பேரிஷாக இருக்கும், அதில் புல்லிஷாக இருக்கும். அதில் புல்லிஷாக இருக்குது. இதில் பார்த்தாக்கா பேங்க் நிஃப்டி கண்டினியூஸாக இங்கேருந்து டவுன் ட்ரெண்ட் தான். இங்கே இந்த ஹை ஒரு லோ, இது கூட நிஃப்டி பார்க்கலாம். எந்த வீக் ஹையும் ப்ரீவியஸ் வீக்ல இந்த வீக் லோயர் லோ, 2 வீக் ஃப்ளாட்டு, அப்புறம் லோ, இதுவும் லோ. ஸோ இது லோயர் லோ, இட்ஸ் இன் கிளியர் டவுன் ட்ரெண்டு பேங்க் நிஃப்டி. பட் நிஃப்டி பார்க்கலாம். இது நிஃப்டி வீக்லியில் பார்க்கலாம். பார்த்தா 3 இது பாருங்க. ஆக்சுவலாக பேங்க் நிஃப்டி இங்கே இல்லை, இங்கே வந்து ஃப்ளாட்டாக இருந்தது இந்த இடத்துல. இது மேலே போயிருந்தது, இப்போ இதுவும் இறங்கியிருக்கு. ஸோ இங்கே ஒரு அப் ட்ரெண்ட், ஒரு டவுன் ட்ரெண்ட், திருப்பி ஹையர் ஹை லோயர் லோ. ஓகே, ஹையர் ஹை லோயர் லோ. ஸோ திருப்பி இங்கேருந்து பார்த்தீங்கன்னாக்கா இது லோ பிரேக் ஆகிட்டு இது ஒரு லோ, இப்போ இன்னொரு லோ, 2 லோஸ் டவுன். ஓகே, ஸோ அதனால வந்து Bank Nifty is in downtrend. Okay, Nifty is also in downtrend. Nifty is sideways, then downtrend. Bank Nifty is continuous downtrend for last like what 6 weeks. Okay, Nifty 3 weeks downtrend. So நம்ம வந்து கேர்ஃபுல்லாக இருக்கணும். ஸோ லாஸ்ட் வீக் க்ளோஸ் வந்து நிஃப்டி வந்து 14,744. இந்த வீக் வந்து 14,501. அதை பொறுத்த வரைக்கும் வீக்கு. ஓகே, நேற்று க்ளோஸை பொறுத்த வரைக்கும் இன்னைக்கு வந்து ஸ்ட்ராங். ஓகே, ஸோ ஞாபகம் வச்சுக்கோங்க. So that is one. Nifty, Bank Nifty, the weekly close பார்த்தாச்சு. And nothing more to say. I'll catch up with you later. நம்ம இன்னொரு அனலைஸ் வீக்லி அனலைஸ் பண்ணுவோம். I'm excited about that. Let's so like பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி, வணக்கம். Have a great weekend. Long weekend. There's no markets on Monday. So Monday மார்க்ல எங்களை ரொம்ப போர் அடிக்கும். Okay. Have a nice time. Bye.